ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் ஜெனோ கோகுவோட ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஃபேன்மேட் மாங்கா தான். இதில் இந்த ஒரு எபிசோட் மட்டும்தான் இருக்குது. அடுத்த எபிசோட்லாம் இதுக்கு கிடையாது. சரி, இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஜெனோ டிராகன் பால் சீரீஸில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அனிமே வேர்ஸ்லையும் இவர் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கார். இவர் நினச்சா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இவருக்கு இருக்குது. இது ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு பிளானட்டாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு என்டையர் யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி, ஜெனோவோட பவர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னதான் ஜெனோ இவ்வளோ டெரராக இருந்தாலும் இவரோட வாய்ஸு, இவர் பேசுகிற விதம்னு எல்லாமே ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும். இவரோட அப்பியரன்ஸுமே ஏதோ ஒரு குட்டி ரோபோட் மாதிரி தான் இருக்கும். பட் ஜெனோவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே ஜெனோ கூட ஜாலியாக பேச மாட்டாங்க. பட் கோகு அப்படி இல்லை. கோகுக்கு ஜெனோ தான் இந்த மல்டிவர்ஸோட ரூலர்னு தெரிஞ்சிருந்தும் கோகு கேஷுவலாக தான் ஜெனோ கூட பேசுகிறாரு. அது வரைக்கும் ஜெனோ கூட யாருமே அப்படி பழகினது இல்லை. பட் கோகு அது எல்லாத்தையும் மாற்றினார். இதனால் ஜெனோக்கு கோகுவை ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கடத்தில் ஜெனோ கோகுக்காக ஒரு பட்டனையே கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. இதை எப்போ கோகு ப்ரெஸ் பண்ணாலும் ஜெனோவால் அங்கே வர முடியும். அப்படி ஒரு பவர்ஸை ஜெனோ கோகுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் டெஸ்ட்ரக்ஷனை மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஜெனோ சீரீஸ்லேயே கிரியேட் பண்ண ஒரே ஒரு கிரியேஷன்னா அது கோகுக்கு கொடுத்த இந்த பட்டனாக தான் இருக்குது. இப்படி ஜெனோக்கு கோகு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காரு. ஆனால் இவங்களுக்குள்ள இப்படி நல்லா போயிட்டு இருந்த ஒரு நட்பு ஒரு நாள் ஒரு பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுது. அது என்ன ப்ராப்ளம்? ஜெனோ ஏன் கோகுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணாரு? இந்த ஃபைட்டில் யார் ஜெயிச்சான்னு தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இந்த கதை கிராண்ட் ப்ரீஸ்டோட பேலஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிராண்ட் ப்ரீஸ்ட் இங்கே வான்னு ஜெனோ கூப்பிடுறாரு. அங்கே வந்த கிராண்ட் ப்ரீஸ்ட் கிட்ட ஜெனோ சில விஷயங்களை சொல்கிறாரு. கோகுவை நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு இப்போவே அவன் கூட விளையாடணும். அதனால் அவனை உடனே இங்கே வர சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு ஜெனோ கிராண்ட் ப்ரீஸ்ட் கிட்ட ஏதோ பேசுகிறாரு. ஆனால் நமக்கு அதை ரிவீல் பண்ணலை. காட்சிகள் மாறுது. கோகுவை கிராண்ட் ப்ரீஸ்ட் சமன் பண்ணுறாரு. அப்புறம் கோகு, உன்னோட லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் கேட்குறாரு. ஓ, அதுவா, ரொம்ப சூப்பராக போகுது. இந்த கொஞ்ச நாள்லையே நான் ஏகப்பட்ட பேட்டில் பண்ணிட்டேன். அதுலேயும் மோரோன்னு ஒருத்தன் கூட ஃபைட் பண்ண பாருங்க. என்ன பவர்ஸுங்கிறீங்க? கொஞ்சம் விட்டு இருந்தா மொத்த ஏர்த்தையும் அழிச்சிருப்பான். பட் நான் அவனை பீட் பண்ணிட்டேன். அடுத்து கிரனோலான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் உயிரை பணையம் வச்சு பவர்ஃபுல்லாக மாறி இருக்கான். கேட்கவே செம காமெடியாக இருக்குல்ல? கோகு போதும், இது எல்லாமே எனக்கும் தெரியும். சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டால் மொத்த கதையும் சொல்கிறியேன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அது சரி கிராண்ட் ப்ரீஸ்ட், ஜெனோ எதுக்காக என்னை கூப்பிட்டாருன்னு உனக்கு தெரியுமான்னு கோகு கேட்க அதை அவரே சொல்லுவாருன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே போயிட்டுருக்க ஜெனோவோட பேலஸ் வருது. கிராண்ட் ப்ரீஸ்ட் கோகுவை உள்ளே அனுப்புகிறாரு. கோகு உள்ளே போன உடனே கிராண்ட் ப்ரீஸ்ட் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. கோகு, இந்த ஒரு விஷயம் உனக்கு கண்டிப்பாக அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நீ கரெக்டான முடிவை எடுப்பேன்னு நான் நம்புகிறேன்னு சொல்கிறாரு. கோகு உள்ளே போன உடனே ஜெனோ அவரை வெல்கம் பண்ணுறாரு. கோகு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எங்களெல்லாம் சுத்தமாக நீ மறந்தே போயிட்ட. பட் நாங்கள் உன்னை மறக்கலை. உன்னை மாதிரி ஃபன்னியான மோட்டலை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம்னு ஜெனோ சொல்கிறாரு. ஜெனீஸ், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையும் ரன் பண்ணக்கூடிய என்னோட ஜெனிஸை நான் எப்படி மறப்பேன்னு கோகு சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, என்னையா இங்கே கூப்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கோகு கேட்குறாரு. வேற என்ன, விளையாட தான் போகிறோம்னு ஜெனோ சொல்கிறாங்க. சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கன்னு கோகு கூப்பிட, ஒரு நிமிஷம் இரு கோகு, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு ஜெனோ சொல்கிறாரு. அப்படியா, என்ன ஜெனின்னு கோகு கேட்க கோகுவை ஜெனோ வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்டி இது என்னன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. பார்க்க ஏதோ யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது. இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோமான்னு கோகு கேட்குறாரு. இல்லை கோகு, இது உங்கள் யூனிவர்ஸோட ப்ரொஜெக்ஷன் தான். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஜெனோ சொல்கிறாரு. என்ன பிரச்சனை ஜெனோன்னு கோகு கேட்குறாரு. நான் எப்போல்லாம் இந்த யூனிவர்ஸை பார்க்குறேனோ அப்போல்லாம் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் ஏதாச்சும் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கொல்லைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த யூனிவர்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது. நானும் பொறுமையாக இருந்து பார்த்தேன். பட் உங்கள் யூனிவர்ஸ் அடங்குற மாதிரி இல்லை. அதனால் இந்த மொத்த யூனிவர்ஸையும் அழிச்சிட்டு ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத.
உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்பவுமே நாங்கள் அழிக்க மாட்டோம். அதனால் நீ மட்டும் இங்கேயே என்னோட பேலஸ்லேயே தங்கியிரு. நம்ம டெய்லியும் விளையாடலாம். பட் உன்னோட யூனிவர்ஸ் இன்னைக்கே இப்போவே அழிக்கப்படும்னு ஜெனோ சொல்ல கோகுக்கு செமையா கோவம் வருது. இல்லை ஜெனி, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு கோகு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி முடிவை எடுத்துட்டோம். நாங்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை. அதனால் உன்னோட யூனிவர்ஸை நாங்கள் இப்போவே அழிக்கிறோம்னு ஜெனோ சொல்ல கோகு அவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு. எங்கள் யூனிவர்ஸை நீ அழிக்க நான் ஒரு நாளும் விடமாட்டேன் ஜெனோன்னு கத்திக்கிட்டு கோகு ஜெனோவை அட்டாக் பண்ண போகிறாரு. ஆனால் ஜெனோவோட காட்ஸ் கோகுவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோகு ஜெனோ காட்ஸை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. வேறு வழியே இல்லை. என்னோட ஃபுல் பவர்ஸை இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நான் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் என்னோட யூனிவர்ஸை என்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கோகு அவரோட ஃபுல் பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்புறம் ஜெனோ காட்ஸை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. ஏன் ஜெனோ காட்ஸ் அந்த அட்டாக்கை தடுக்க கூட ட்ரை பண்ணலை. கோகுவோட பவர்ஃபுல் அட்டாக்ஸ் ஜெனோ காட்ஸுக்கு அவ்வளோ வீக்காக இருந்திருக்கு. இதை பார்த்து கோகுவே ஷாக் ஆகுறாரு. ஜெனோ கோகுவை பரிதாபமாக பார்க்குறாரு. உடனே ஜெனோ காட்ஸ் கோகுவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக கோகுவை அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்ஸால் கோகுவால் மூச்சு கூட விட முடியல. ஒரு கட்டத்தில் கோகு ஜெனோ காட்ஸ் கிட்ட தோத்துடுறாரு. ஜெனிஸோட காட்ஸ் நான் நினச்சதை விட பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கோகு சொல்கிறாரு. ஆனால் இந்த யூனிவர்ஸோட மொத்த ஃபேட்டும் இப்போது என்னோட கையில் தான் இருக்குது. இவங்களை எப்படியாவது பீட் பண்ணியே ஆகணும்னு கோகு நினைக்கிறாரு. அப்போ தான் அவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. கோகு அவரோட மெகா அவதாரை அவைக் பண்ணுறாரு. இதை வச்சு ஜெனோ காட்ஸை பொழந்து யூனிவர்ஸ் 7 கோகு காப்பாற்றிடுவாருன்னு நினச்சா அது தப்பு. ஏன்னா கோகுவை ஜெனோ காட்ஸ் ஈஸியாகவே பிடிச்சிட்டாங்க. ஜெனோ ப்ளீஸ் எங்கள் யூனிவர்ஸை விட்டுருன்னு கோகு கெஞ்சி கேட்குறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு ஜெனிஸ் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நீங்கள் வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீ எங்கள் கூட விளையாடுறப்போ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் மொத்த யூனிவர்ஸும் அழியும் போது கூட உன்னை மட்டும் சேவ் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு. சாரி கோகு, இனிமேல் நீ எங்களுக்கு தேவையில்லை, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஜெனோ கோகுவையும் அவரோட யூனிவர்ஸையும் அழிக்கிறாரு. திடீர்னு கோகு எழுந்திருக்க இது எல்லாமே கனவுன்னு ரிவீல் பண்ணுறாங்க. கோகு, உனக்கு என்ன ஆச்சுன்னு சீச்சி கேட்க, ஒன்றும் இல்லை சீச்சி, ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு கோகு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு ஃபைட் உண்மையாக நடந்தால் அதில் என்ன நடக்கும்? யார் ஜெயிப்பா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.